சித்ரா பௌர்ணமியும் சித்ரகுப்த பூஜையும். இப்பூவுலக மாந்தர்களுக்கு புண்ணியம் சேர்க்கின்ற தினம் சித்ரா பௌர்ணமி தினம். சித்ரகுப்தர் அபார சக்தி வாய்ந்தவர். ஒவ்வொரு ஜீவராசிகளும் செய்கின்ற பாப புண்ணியங்களுக்கு ஏற்ப பல பலன்களை அனுபவிக்க செய்பவர். எல்லோருடைய நடவடிக்கைகளையும் ரகசியமாக கண்காணிக்கின்றவர். யமதர்ம ராஜாவின் கணக்கு பிள்ளை. பார்வதி பரமேஸ்வரனின் சித்திர புத்திரர். காமதேனுவின் புத்திரர். இந்திரன் இந்திராணியின் வளர்ப்பு மகன். இவரை சித்ரா பௌர்ணமி என்று பூஜை செய்து வணங்குவதன் மூலம் சர்வ பாவங்களும் நீங்கும், சகல சௌபாக்கியங்களும் சித்திக்கும். பூலோக சிருஷ்டிக்கு முன்னர் யாராருக்கு என்னென்ன பணிகள் கொடுப்பது என்பது பற்றி ஆராயப்பட்டது. யமதர்ம ராஜனுக்கு தண்டனை கொடுக்கும் தொழில் தரப்பட்டது. அதற்கு சாட்சியாக ஒருவரை நியமிக்கும் பொறுப்பு சிவபெருமானுக்கு ஏற்பட்டது. விநாயகரை அனுப்பி வைக்கலாம் என்றால் அப்போதுதான் பாரதம் எழுதி முடித்திருந்தார். முருகனோ முன்கோபக்காரன். கடவுளான பிரம்மனின் தலையில் குட்டி அவனையே சிறையில் அடைத்தவன். எனவே என்ன செய்யலாம் என்று சிவபெருமான் சிந்தித்தார். உமாதேவியிடம் பொற்பலகையும் வண்ணங்களும் தூரிகையும் கொண்டு வரச் சொன்னார். பின் பச்சை, நீலம், மஞ்சள், வெண்மை, சிவப்பு என 5 நிறம் கொண்டு தன்னை போலவே ஒரு அழகிய உருவம் வரைந்தார் எம்பெருமான். பார்வதி தேவியை பார்த்து சித்திரம் எப்படி இருக்கிறது என்றார். அழகாகத்தான் இருக்கிறது. வலது கையில் தங்க எழுத்தாணி, இடது கையில் ஓலைச்சுவடி. இவற்றுடன் என்ன செய்ய போகிறான் உங்கள் சித்திரபுத்திரன் என்று கேட்டாள் பார்வதி. பொற்பலகையிலிருந்து வெளியே வந்த புதல்வன் உலக மாதா பிதாவாகிய பார்வதி பரமேஸ்வரனின் பாதங்களை பவ்யமாக பணிந்து கைகட்டி வாய்பத்தி நின்றான். சித்திரகுப்தனை அருகில் அழைத்து உச்சி முகர்ந்து விபூதியிட்டு வலது காதிலே சிவனும் உமையும் சித்திரகுப்தா என்று பெயர் சொல்லி அழைத்தார்கள். பட்டுக்கட்டி நகைகளெல்லாம் பூட்டி மற்றவர்களுக்கு கஷ்டமாயிருக்கின்ற கணக்குகள் யாவும் உனக்கு சுலபமாய் வரும். சிரஞ்சீவியாய் எப்போதும் ஜீவராசிகளின் பாவ புண்ணிய கணக்குகளை எழுதி கொண்டிரு என ஆசிர்வதித்தார். கௌதம மகர்ஷி இந்திரன் மீது கோபம் கொண்டு சாபமிட்டதால் பூமியில் விளைச்சல் இல்லை. வறட்சி கண்டிருந்தது. வானமும் பெய்யவில்லை. நிலத்தில் மரம் செடி கொடிகள் பூ பூக்காது, காய் காய்க்காது. பசுக்களிடமிருந்து பால் வரவில்லை. பலனின்றி அனைத்தும் மலடு கண்டிருந்தது. இதன் பொருட்டாக இந்திராதிராஜனும் இந்திராணியும் நெடுந்தவம் மேற்கொள்ள எண்ணினார்கள். தவம் இயற்றுவதில் தமக்கு மகப்பேறு கோரிக்கையும் இணைத்துக் கொள்வது என இந்திராணி ஆலோசனை சொல்ல இருவரும் தவமியற்றத் தொடங்கினர். தவமும் பன்னெடுங்காலம் ஆயிற்று. திருக்கைலாயத்தில் சர்வேஸ்வரனின் உடன் அமர்ந்திருந்த பர்வத நாயகியான உமா மகேஸ்வரி சுவாமி இந்திரன் பன்னெடுங்காலமாய் லோகேஸ்வரரை குறித்து தவம் பண்ணுகிறானே, அவனுக்கு தவப்பலன் கிட்டாதா? அவன் மேல் பிழை இருக்கின்றதா? இருந்தாலும் மன்னித்தரலும் தன்மை உண்டாகாதா என கேட்டாள். தேவி, இந்திரன் தவம் குறித்து விசாரிக்கிறேன் என்று கூறிய கைலைநாதர் நந்திகேஸ்வரரை அழைத்து இந்திரனை அழைத்து வர அனுப்பினார். நந்திகேஸ்வரர் இந்திரன் இந்திராணி இருவரையும் அழைத்துக் கொண்டு ஈஸ்வர பெருமான் முன்னிறுத்தினார். சிவபெருமான் என்ன வரம் வேண்டி தவம் இயற்றினீர்கள் என்று கேட்க, இந்திரன், சர்வேஸ்வரா சதுரகிரி வாசா, நாடு வறண்டு காண்கிறது. காடுகளை அக்கினியும் அளிக்கின்றது. இவைகள் மாறி பூமி செழிப்படைய வேண்டும். வானமும் மாறி ஒழிய வேண்டும். மரம் செடி கொடிகள் தோன்றும் புஷ்பங்கள் காய்கள் பலன் கிட்ட வேண்டும். அத்துடன் இந்திராணிக்கு மகப்பேரும் கிட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்திராதிராஜனே, உன் பிழைதனை பொறுத்தருளுவது சிரமம் என்று சொல்ல முடியாது. கற்புக்கரசி அகலிகையின் சாபம் உன்னை அலைக்கழிக்கின்றது. பெண் பாவம் பொல்லாதது என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறாய் அல்லவா? அது முற்றிலும் உன்னை தொற்றிக் கொண்டுள்ளது. ஆகவே காமதேனுவின் வயிற்றிலிருந்து பாலகன் அவதரித்தானால் அதன் பின்பு எங்கும் இயற்கை வளம் கண்டு பூமி சுபீட்சம் அடையும் என வரம் தந்தார் ஈஸ்வரன். இந்திரன் சென்று விட்டபின் சிவபெருமான் காமதேனுவை அழைத்து, இந்திரனின் இல்ல கொட்டிலே ஒரு ஆண் மகவினை அவதரிக்க செய்து விட்டு வா. சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரம் பௌர்ணமி அன்று உனக்கு மோட்சம் உண்டாகும் என்று அனுப்பினார். காமதேனு கன்றாக உருவெடுத்து இந்திராஜாவின் இல்லமேகி இந்திராணியின் பின்புறமாக சென்று மோதியது. இருவருக்கும் புரியாது இருந்தாலும் இறைவன் அனுப்பி வைத்த செல்வம் என வரவேற்று பூசை பண்ணி வெளியே விடாதவாறு வளர்க்கத் தொடங்கினர். இறைவன் நந்தி தேவரை அனுப்பி சித்திரகுப்தனை அழைத்து வர பணித்தார். சித்திரகுப்தன் வந்துவிட, சித்திரகுப்தா, இந்திரனின் வரும் நட்பு கணக்கில் புத்திரவாக்கியம் இருக்கின்றதா என கேட்டார். சித்திரகுப்தன், தந்தையே, தேவாதிராஜன் அகிலியை ஏமாற்றிய சாபத்திற்கு ஆளாகி இருக்கிறார். ஆகவே அவரது இந்திரியத்திற்கு பலமில்லை என்றார். இதை கேட்ட மகேஸ்வரர், சித்திரகுப்தா, நீயே சென்று இந்திரனின் கொட்டிலில் இருக்கும் காமதேனுவின் வயிற்றில் அழகு பாலகனாக அவதரிப்பாய். அதுவரை உன் பணியினை மகாவிஷ்ணுவிடம் கொடுத்துச் செல்லென கட்டளையிட்டார்.
லட்ச சோப லட்சம் பேர்களால் பேர்க்க முடியாத கணக்குச் சுவடி கற்றையை விஷ்ணு பெருமானிடம் கொடுத்துவிட தனி குறிப்பு ஒன்றை மட்டும் சிறு குறிப்பனை எழுதி கையில் வைத்துக் கொண்டார். அது என்ன கையில் என லோகநாயகி கேட்க, அம்மையே, அனைத்து குறிப்பிற்கும் இது தலைக்குறிப்பு. இத்தனி குறிப்பை யாரிடமும் தரமாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்க இறைவன் விட்டுவிடச் சொன்னார். சித்திரகுப்தன் நேடும் எழுத்தாணியும் கொண்டு பிறக்கட்டும் என்று சொல்லி அனுப்பினார். இந்திரனின் இல்ல கொட்டிலில் இறைவன் நிர்ணயித்த முகூர்த்த வேளையில் காமதேனு ஆண்மகவு ஈன்றாள். ஏடும் எழுத்தாணியும் கொண்டு அழகு பாலகனாக அவன் இருந்தான். சித்திரகுப்தன் அவதரித்தபின் அவனி அளவில்லா சுபிட்சம் கண்டது. ஆகவே சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் சித்ரா பௌர்ணமி என்று சித்திரபுத்திரனை எண்ணி விரதமிருந்தால் விரதம் இருப்பவர்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்த துன்பக் கணக்குகள் சிரம கணக்குகளை நிவர்த்தி செய்து சுபீட்சமாய் வாழ அருள் புரிவார். உதாரணத்திற்கு, காய்கறி நறுக்கையில் நம்மால் புழுக்கள் வெட்டி கொள்ளப்படுகின்றன. எறும்புகள் நம் காலடிபட்டு இறக்கின்றன. இவைகள் போக பெரிய பெரிய கொலைகள், களவு, விபச்சாரம், போதை, கடத்தல், கலப்படம், பொய் வழக்கு, பெற்றோர்களை பேணாது போதல், குரு நிந்தனை, ஏமாற்று வித்தை, தீய வழிகளில் பணம் சம்பாதித்தல் என எல்லாவற்றுக்கும் தனித்தனியான தண்டனைகள் நீதி தேவனின் அரசாங்கத்தில் உண்டு. ஆனால் அத்தண்டனையை குறைக்கவோ அல்லது தண்டனையின் நாட்களை தள்ளி போடவோ பூஜை கடைபிடிக்கப்படுகிறது. அதுதான் சித்திரகுப்தர் பூஜையாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல தெய்வங்கள் பற்றிய ரகசியங்களையும் அற்புதமான உண்மைகளையும் இந்து சமயம் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களையும் அறிந்து கொள்ளணும்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.